Hello viewers, welcome to Charu Designers channel. இந்த வீடியோவில் சுடிதார் பேண்ட்லேருந்து எப்படி பட்டியாலா பேண்ட் மாற்றுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கட்டிங் பார்த்துருப்பீங்க, இப்போ ஸ்டிச்சிங். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கால் பீஸ்லாம் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். நம்ம கட்டிங் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு காலுக்குமே 5 பீசஸ் வரும். சென்டர் பீஸ் 1, அதுக்கப்புறம் பிளாக் பீஸ் 2, அதுக்கப்புறம் நம்ம இன்னர் தை கிட்ட வர மாதிரி, அதாவது தொடைப்பகுதி கிட்ட வர உள்ள இருக்கிற கிளாத்து 2. அதே மாதிரி 5 பீஸு, 2 இதுக்குமே 5 பீஸுங்கும்போது நம்மளுக்கு 10 பீஸ் கிடைக்கும். இதை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறது தான் மெயின் ஒர்க்கே. இது ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு பேண்ட் ஃபினிஷ் ஆகி கிடச்சிடும். நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கோம் சென்டர் பீஸோட. இது கூட இன்னொரு பிளாக் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு சைடும் இதே மாதிரியே ஒரு பிளாக் பீஸ் வரும். நம்ம கால் கிட்ட சின்னதாக வர மாதிரி கட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எங்கே வருது அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே மார்க் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா பீஸ் மாறிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஸ்டிச் ஒர்க் 2 டைம் இல்லை 3 டைம் பண்ணுற மாதிரி ஆகிடும். நம்ம சென்டர் கிளாத் பக்கத்தில் 2 பிளாக் பீஸையும் வச்சு அடிச்சிட்ருக்கோம். இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பேண்ட் கிளாத் வரும். அந்த ஒயிட் கலரில் பிளாக் ஹேச்சஸ் போட்ட மாதிரி இருக்கேன். அந்த கிளாத் 2 சைடுமே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இது 2த்தையும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம படிமான தையல் போட போகிறோம். அது நம்ம காலில் உறுத்தாமல் இருக்கிறதுக்காக நம்ம போட போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு பேண்ட் ஜாயின் போட்டது சீக்கிரம் ரிவீல் ஆகிடும். ஒரு ஸ்டிச் இருந்துச்சுன்னா, அதாவது ஓட்ட மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த படிமான தையல் போடுறோம். இது சேஃப்டிக்கும் ஆகும், அதே மாதிரி நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கிறதுக்காக. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இதில் ஜாயினிங் மட்டும்தான் நம்மளுக்கு மெயின் ஒர்க்காக இருக்கும். ஏன்னா நம்ம பீசஸ் நிறையா இருக்கிறதுனால எல்லாம் ஜாயின் பண்ணி அது மேலே படிமான தையல் போடணும். அது ஒரு காலுக்கு மட்டும் இல்லை, 2 காலுக்கும் நம்ம பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஒர்க் அதிகம்தான். ஆனால் இதே நம்ம நார்மலாக தைச்சு போடுற சுடிதார் பேண்ட்டை விட நம்மளுக்கு நம்ம பிடிச்ச ஸ்டைல் மாதிரி, இல்லை வேறு ஏதாவது நம்மளுக்கு ப்ளீட்ஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும், நல்லா ஃபுல் பாட்டியாலாவாக வேணும் அப்படிங்கும்போது நம்ம இன்னும் நிறைய துணி கூட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக ஃப்ளஃபினஸ் இருந்தால் போதும் பட்டியாலாவில் அப்படிங்கும்போது நம்ம அளவாக போட்டுக்கலாம். நம்ம படிமான தையலும் போட்டதுக்கப்புறம் இப்போ மேலே பட்டி பீஸ் அப்படிங்கிறத தைச்சிட்ருக்கோம். இது ஃப்ரண்ட் சைடு இருக்கிறது. அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் 1 இன்ச்சுக்கு விட்டு நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு 2 சைடுமே உருட்டி அடிப்போம். இது நம்மளுக்கு இந்த நாடா கட்டுற இடத்துல ஃப்ரண்ட்டில் வரும். 2 சைடும் உருட்டி அடிக்கும்போது நல்லா சின்ன தையல் வச்சுக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு அங்கே கரெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஏன்னா அது நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பேண்ட்டில் சீக்கிரமாக ஓட்ட விழுகாது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். 2 சைடும் உருட்டி அடித்தது மாதிரியே பேலன்ஸ் இருக்கிற மிச்சம் 2 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணி இதே மாதிரி உருட்டி அடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம நாட் வைக்க போகிறோம். இது ஃபுல்லாக பட்டி 4 பீஸும் 4 சைடுமே ஜாயின் பண்ணி ஒரு ரவுண்ட் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம நாட் தைக்க போகிறோம். நாட்டுக்கு பீஸ்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம், அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இது நார்மல் ஸ்ட்ரெயிட் பீஸ் தான். நார்மல் ஸ்ட்ரெயிட் பீஸ் நம்மளுக்கு பேண்ட்டில் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும்போது நம்ம அதிலே கட் பண்ணிக்கலாம். இல்லை பேண்ட் துணி இல்லைங்கும்போது நம்ம நார்மல் நாடா கயிறு வாங்கிக்கலாம். இது நார்மலாக 2 சைடும் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி பேண்ட்டில் நாடா வேணாம் அப்படிங்கும்போது நம்ம ரெடிமேட் நாடாஸ் அது மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம நாடா ஸ்டிச் பண்ணியாச்சு. இது பேண்ட்டு பட்டியில் மேலே இதுக்குன்னே தனியாக நம்ம எடை விட்டுருப்போம். அதில் வச்சு நம்ம ஃபுல் லென்த்துக்குமே அடிக்க போகிறோம். ஒரு சின்ன ஃபோல்டு ஒன்று பண்ணி அதையும் 1 இன்ச் இல்லைன்னா 1.5 இன்ச்சுக்கு மடித்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோங்க. இல்லை அங்கே கரை மாதிரி இருக்குது, தட் மீன்ஸ் அந்த செல்வேஜ் அப்படிம்பாங்க, நல்லா திக்காக இருக்கும். அந்த இடங்கும்போது நம்மளுக்கு துணி உருவி வராது. ஸோ நம்ம ஒரு சின்ன மடிக்காமையே
வெறும் அந்த 1.5 இன்ச்சுக்கு மட்டுமே நம்ம மடித்து அங்கே ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம ஃபுல் ரவுண்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பட்டி பார்ட் வந்து ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து வெறும் காலை வந்து இதோட ஜாயின் பண்ணுறது தான் நம்மளுக்கு வேலையாக இருக்கும். என்னடா பேண்ட் ஸ்டிச்சிங் இவ்வளோ நேரம் போகுதே அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து நம்மளா ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டிச் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் இது வந்து நார்மல் சுடிதார் பேண்ட்டில் பட்டியாலா பேண்ட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து துணி லென்த்தும் அதிகமாக இருக்கும், நம்மளோட ஒர்க்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ளீட்ஸும் வைக்கணும், பின்னாடி நம்ம ஜாயிண்ட்டும் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து பேண்ட்டில் வந்து பின்னாடி அந்த கிராச் அப்படிம்போம் அந்த ஜாயிண்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். 2 சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வந்து நமக்கு வந்து பட்டி பார்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நார்மலாகவே பேண்ட்டும் டாப்பும் ப்ளவுஸை விட வந்து நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஸ்டிச்சிங் பார்ட்டு. நம்ம வந்து கட் பண்ணும்போதே எல்லா பார்ட்டையும் நம்ம வந்து சீம் அலவன்ஸ் அண்டு எக்ஸ்ட்ரா கேப்பு எல்லாமே விட்டே கட் பண்ணிடுவோம். ப்ளவுஸுங்கும்போது நம்மளுக்கு வந்து சின்ன சின்னதாக நிறைய எம்மிங் பார்ட்டு, முன்னாடி உக் பார்ட், ஹை பார்ட்டுன்னு நம்ம தனித்தனியாக கட் பண்ணி ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் பேண்ட்டில் அந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் எதுவுமே இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிற டைமிங் விட பேண்ட் தைக்கிற டைமிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எப்போவுமே, அது ஈஸியும் கூட. இப்போ வந்து நம்ம வந்து கால் பார்ட்டை வந்து பட்டியில் வச்சு ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட்டுங்கிறதுனால நான் வந்து நிறைய ப்ளீட் வர மாதிரி வச்சுருக்கேன், பின்னாடி வந்து கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி வச்சுருக்கேன். நான் வந்து செமி பட்டியாலா மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் வந்து கம்மியாக இருந்தால் போதும். தட் மீன்ஸ் ஃபுல் பட்டியாலா இல்லாமல் செமி பட்டியாலாவாக இருந்தால் போதுங்கிறதுக்காக நான் கம்மியாக துணி ஜாயின் பண்ணியிருக்கேன். இல்லை வந்து ஃபுல் பட்டியாலா வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து கிளாத் வேணுமோ அவ்வளோ கிளாத் வச்சு நீங்கள் நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம், பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணி முடிக்க போகிறேன். இது முடித்ததுக்கப்புறம் இதுலேயும் நம்ம வந்து படிமான தையல் அப்படிங்கிறத போட போகிறோம். இது வந்து கிளாத் வந்து ஃப்ளீட்ஸ் வந்து பட்டியிலேயே வச்சு நான் வந்து ப்ளீட் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸாக இருக்கிறவங்க இல்லை வந்து இந்த மாதிரி சைஸ்க்கு வரல, முன்ன பின்னே இடிக்குதுங்கும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வெறும் கால் பார்ட்லேயே வந்து ஃப்ளீட்லாம் வச்சுட்டு சைஸ்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கால் பார்ட்டை வந்து பட்டியில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து படிமான தையல் போட்டுட்ருக்கேன். நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஏரியாவை பட்டி பக்கமாக தள்ளி விட்டுட்டு அது மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி நம்ம வந்து தையல் போடுறோம். இது வந்து 1 இன்ச்லேயும் நம்ம போடலாம், அது உள்ள கிளாத் அதிகமாக இருக்கும்போது 1 இன்ச்சில் போடலாம். நம்ம வந்து அளவாக தான் துணி விட்டுருக்கோம், அளவாக தான் தைக்க போகிறோங்கும்போது 1/4 இன்ச்சில் தான் நம்ம தைப்போம். இப்போ வந்து கீழே கால் பார்ட் வந்து தைச்சிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கிற காலை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஏன்னா நம்ம போட்டிருக்க ஜாயிண்ட்னால. நம்ம வந்து சைடில் வந்து கட்டும் பண்ண போகிறோம், ஏன்னா வந்து கீழே வந்து எனக்கு சிம்பிளாக வேணும், நார்மல் சுடிதார் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக. நம்ம கட்டிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கால் பீஸ் வந்து எவ்வளோ சைஸ் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அளந்து காட்டியிருப்போம். நம்ம வந்து அந்த சைஸுக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து சின்னது பண்ணி மடித்து அடிக்க போகிறோம். அதாவது நம்ம கால் கட் பண்ணும்போதே பட்டி வச்சு அடிக்கிறதுக்குன்னு அதுலேயே கிளாத்தும் நம்ம விட்டுருப்போம். அந்த கிளாத் சைஸ்க்கு தான் நம்ம வந்து பேண்ட் கேன்வாஸ் அப்படிம்பாங்க, இது வந்து பட்டி கேன்வாஸ் அப்படிம்பாங்க பேண்ட்டில் வைக்கிறது. அது வச்சு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். எப்போவுமே நார்மலாக பேண்ட்டில் கீழே பார்க்கும்போது அந்த பட்டி பார்ட்டில் வந்து நார்மலாகவே 4 ஸ்டிச் போடுவாங்க. அது வந்து கொஞ்சம் ஃப்ரிம்மாக நிற்கிறதுக்காக, காலில் வந்து மடங்கி மடங்கி எல்லா இடத்துலையுமே வளையிற மாதிரி இல்லாமல் அது மட்டும் கொஞ்சம் ஸ்டிஃபாக காலில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் நம்ம வந்து 2 கால்லையுமே 4 தையல் போட்டு நம்ம 2 கால்லையுமே பேண்ட்டு கேன்வாஸ் வச்சு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். 2 கால்லையும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சைஸ் மார்க் பண்ணி கால் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த 8 இன்ச்சுக்கு, அதாவது கட்டிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், கால் வந்து 8 இன்ச் இருந்தது கீழே. ஸோ வந்து 8 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து கால் வந்து கீழே வந்து சிம்பிள் நார்மல் சுடிதார் மாதிரி இருக்கணுங்கிறதுனால நான் வந்து நார்மலாக என்னோடய லெக் வந்து
எந்த அளவுக்கு இன்ச்சஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நார்மல் சுடிதார் மாதிரி கீழே வேண்டாங்கும் போது கீழேயும் உங்களுக்கு வந்து கிளாத் வந்து எக்ஸஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதையும் ஃப்ளீட் பண்ணி உங்கள் கால் லென்த்துக்கு தனியாக வந்து பட்டி எடுத்து அதுலேயும் துணி வச்சு ஸ்டிச் பண்ணி நீங்கள் அது ரெண்டத்தையுமே ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சினிமா டைப், அதாவது கீழேயும் ப்ளீட்ஸ் வச்ச பட்டியாலா பேண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம வந்து கால் லென்த் ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணுறோம். அது வந்து சிங்கிள் ஸ்டிச்சாக இல்லாமல் 2 ஸ்டிச்சாக நம்ம போட்டுக்க போகிறோம். நான் 2 ஸ்டிச் வேண்டாம், சிங்கிள் ஸ்டிச் போதும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஓவர்லாக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து சீக்கிரமாக ஸ்டிச் விடுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கிறதுனால. இல்லை 2 ஸ்டிச் போட்டும் நம்ம ஓவர்லாக் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக பிரியாமையும் இருக்கும். நம்ம கால் லென்த் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்மளோட பேண்ட் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நார்மல் சுடிதார் பேண்ட்டை வந்து நம்ம வந்து பட்டியாலாவை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.